நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்ஃபிட் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க பதவி விலகணும் அல்லது டிஸ்மிஸ் பண்ணணும் என்பது போல ஜனாதிபதிக்கு நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க. இடின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை எந்த அளவுக்கு இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் சீர்குலைத்து வைத்திருக்கிறாங்க. அதை ஒரு ஏவல் ஏஜென்சி ஆக்கிட்டாங்க. இந்த நிலம் 6.5 ஏக்கர் எவ்வளவு இருக்கும்? மீறி போனாக்கா 40 லட்சம் இருக்குமா? அதுக்கு எதுக்கு ஒரு இடி ஆபீசர் சம்மன் கொடுக்குறாரு? இந்த இடியை இவங்க நாசப்படுத்தி வச்சுட்டாங்க இந்த அம்மா. ஸோ இவங்க she has to resign. She is unfit to be a finance minister of India. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதிக்கு மேலே அவங்க ஏவும்போது மக்கள் அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ அரசியல்வாதினாவே ஒரு மக்கள் மத்தியில் அவங்க பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க மேலே ஏவுறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்க மேலே ஏவுவாங்கன்றது தான் பொதுமக்களுடைய ஒரு பார்வை. அப்படிதான் இருக்கும். அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அந்த 2 விவசாயிக்கு வரும்போது இந்த சம்மன், இப்படிப்பட்ட சம்மன் யாருக்கு வேணாலும் வரலாம். இதுதான் பிரச்சனைங்க. நான் எல்லாம் நான் ஐஆர்எஸ் ஆஃபீஸரா 20 வருஷத்துக்கு மேல இருந்துட்டேன். ஒரு அரசியல்வாதி கூட என் ரூம்ல நான் பார்த்ததில்லை. ஒன்றிய அரசு ஊழியர்களை லோக்கல்ல யாருமே இது வரைக்கும் மிரட்டினது கிடையாது. மிரட்டுன்னு வந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இதுல இந்த குணசேகரனுக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ்? இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பேட்டியில சொல்றாரு, அவர் குணசேகரன் 10வது கூட படிக்கல, அவருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு சொன்னாவே எழுத கூட தெரியாது அவருக்குன்றது. அப்படி இருக்கிறவருக்கு எப்படி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவருக்கு சார்பா வேலை செய்வாங்க? இந்த குணசேகரன் ஒரு ஃப்ரண்ட் மேன். அவர் ஒரு சாதாரண ஆள் தான். அவர் நம்ம ஊடகம்லாம் அவர் தான் பெரிய வில்லனா இருக்காங்க. அது அவங்களுடைய பிளான். குணசேகரன் வச்சு அங்க அவங்க ஏதோ ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் அந்த மாதிரி லேண்டை வாங்கிட்டு அது பின்னாடி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோ இல்லை வேற ஏதாவது ஒரு ரிலிஜியஸ் லீடர்ஸ் யாராவது இந்த யோகா மையம் அப்படி இப்படின்னு வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமா இருக்கு. அதுதான் காரணம். ஆமா, அதை அவங்க பின்னாடி வாங்குவாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவில் பணம் பண்றதுன்னாக்கா அதை விட பெரிய துறை கிடையாது. ஒண்ணு இல்ல, நிறுவனத்தை ரைட் பண்ணி அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கி வச்சா அந்த முடக்கின பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணி விட்டா, சட்டப்படி ஓபன் பண்ணி விட்டா கோடிக்கணக்கில் வாங்குவாங்க. நீங்க பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, துணை கமிஷனராக இருக்கிறீங்க, நீங்க அரசு அதிகாரி, நீங்களும் ஜிஎஸ்டியில் வேற இருக்கிறீங்க. உங்க துறை சார்ந்த அமைச்சரே நீங்க விமர்சிக்கிறீங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வராதா? நான் 2009 நான் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தேன். அப்போ நான் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு ஒரு வருஷம் 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெசிக்னேஷன் கொடுக்குறேன். அதை கொடுத்து இந்த 2009 ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். 2014 கொடுக்குறேன், 17 கொடுக்குறேன், 19 கொடுக்குறேன், இப்போ கொடுத்துருக்கேன். நான் வெளியே நான் என்னோட சமூக பணியை செய்யணும்னு நினைக்கிறேன். உடலை அப்போ நான் உள்ள இருந்து பண்ண வேண்டியதாக போச்சு. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்ஃபிட் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க பதவி விலகணும் அல்லது டிஸ்மிஸ் பண்ணணும் என்பது போல ஜனாதிபதிக்கு நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க. இன்றைக்கு அது ஊடகங்கள்ல விவாத பொருளா மாறி இருக்குது. ஒரு இடி அதிகாரி செய்த தவறுக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை சரிதானா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 2 இஷ்யூ இடி இஷ்யூ. ஒன்று அங்கிட் கையங்களவமா திண்டுக்கல்ல ஒரு டாக்டர் கிட்ட அவர் லஞ்சம் கேட்டு மாட்டினார். அங்கித் திவாரி. இவங்க ரித்தேஷ் சர்மான்னு நினைக்கிறேன். இவர் இந்த ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் கொடுத்தார். அங்கித் திவாரி பண்ணது அது ஒரு தனிநபர் ஊழல். சரிங்களா? இங்க இடி சம்மன்ன்றது ஒரு விவசாயிகளுக்கு, சாதாரண விவசாயிகளுக்கு, கூலி வேலை செய்யறவங்களுக்கு, அதாவது கூலி வேலை கூட செய்ய முடியாத ஒரு வயதான ஒரு விவசாயிங்க முதியோர் பென்ஷன் வச்சுன்னு 1000 ரூபாய் வச்சுன்னு 2 அண்ணன் தம்பிகளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 6 ஏக்கர் இருக்கு. அந்த நிலத்தை பக்கத்துல இருக்கிற ஒரு குணசேகர் என்ற ஒரு பாஜக கிழக்கு மாவட்டம், சேலம் கிழக்கு மாவட்டம் செயலாளர் அதை அபகரிக்க பாக்குறாரு. அதுக்கு இடியை உறுதுணையா சம்மன் அனுப்புது அப்படின்ற மாதிரி வரும்போது இந்த இடியை எந்த முகாந்தரத்துல அந்த சம்மனை அனுப்புனாங்க? அங்கித் திவாரி ஒரு முகாந்தரம் இருக்கு. அவர் அந்த டாக்டரு மேல ஒரு ஊழல் புகார் இருக்குது. அது நான் உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன், அந்த புகாரை கண்டுக்காம விட்டுறேன், நீ காசு கொடுன்றாங்க. இந்த 2 முதியோர் மேல என்ன ஒரு முகாந்தரம் இருக்குது? அப்ப என்னன்னா அந்த நிலத்தை அபகரிக்கிறாங்க. இல்ல, கண்ணையன் கிருஷ்ணன் 2 பேருமே ஏற்கனவே ஒரு காட்டெருமையை கொண்டு விட்டதாக ஒரு வழக்கு இருக்குது. அதன் அடிப்படையில மணி லாண்டரிங் நடந்திருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறோம்னு சொல்றாங்களே. யார் சொல்றதுங்க? அப்படி ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் வழக்கு தொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மணி லாண்டரிங்ல இந்த மாதிரி காட்டு மிருகங்களை கொன்று அதுல இருந்து வர பணத்துல சொத்து வாங்கினாக்கா மணி லாண்டரிங் ஆக்ட் வரும். அந்த மணி லாண்டரிங் ஆக்ட் படி தமிழ்நாட்டில் ஒருத்தவரை நீங்க அரெஸ்ட் பண்ணுன்னா அவருக்கு இல்லை. சந்தன கடத்தல் காட்டு வீரப்பன் அவர் தான் யானைத்தந்தத்துங்களை கடத்தி பல யானைகளை கொன்று
கொன்று சொத்து கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சார். முதல்ல ஒரு காமன் சென்ஸ் வந்து இப்போ ஒரு காட்டு எருமையை வந்து கொல்ல முடியுமா ஒரு விவசாயிங்க? எப்படி கொல்ல முடியும் அவங்களால? ஒண்ணு அது எதுக்கு கொல்லணும்? அதுல அவங்க என்ன அந்த எந்த தேவையுமே ஒரு மானை கொண்டுட்டாங்க. மானு வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் தான், மானு வந்து ப்ரொடெக்டட் இதுதான், அதை கொண்டுட்டாங்க. காட்டு பன்னியை கொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிறது உணவுக்காக. காட்டு எருமையை எதுக்கு கொல்றாங்க? அதனுடைய தோல் என்ன தேவைப்படுதா? ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழி அவங்க மேல சுமத்துறது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஸோ அது இதை நம்ம மேலே இதை வந்து புறந்தள்ளிடணும். சரி, மணி லாண்டரிங் நடந்திருக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? எப்படி? அதான் கேட்குறேன், எப்படி நடந்திருக்கும், என்ன விதத்தில் நடந்திருக்கும்? மணி லாண்டரிங் வந்து இவங்க எப்படி, மணி லாண்டரிங்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து அரசியல்வாதிங்க பண்றது, வியாபாரிங்க பண்றது, பெரிய பிசினஸ் மேனுங்க பண்றது. இப்போ சவுக்கு சங்கருடைய லாஜிக் ஒன்று இருக்கு இல்லையா? அவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு அரசியல்வாதிகள் சம்பாதிச்ச பணத்தை வந்து பிளாக் மணியை இந்த மாதிரி பினாமி பேர்ல மாத்திருப்பாங்க. அதன் காரணமா இடி வந்து வழக்கு தொடுத்திருக்கலாம். எங்க அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு? அதன் காரணமாக அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்றது ஒண்ணு. வக்கீலுங்க வந்து தன்னுடைய பக்கத்துக்காக வாதாடுற மாதிரி அவர் வாதாடுறாரு. அதுல வந்து எந்த விதத்துல உண்மையும் இருக்கிற மாதிரி இல்ல. ஒரு ஊடகவியலாளர் அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு. ஒப்பீனியன் வந்து நீங்க சொல்றதுக்குன்னா அந்த ஒப்பீனியனுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ரீசனபிள் ஒப்பீனியனா இருக்கணும், ஒரு நியாயமான ஒரு ஒப்பீனியனா இருக்கணும். நீங்க ஒரு அநியாயமா வந்து அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிறவங்க, ஓல்டேஜ் பென்ஷன்ல இருக்கிறவங்க வந்து நீங்க பினாமி பேர், சரி பினாமி பேர்ல வச்சுன்னா அவங்க கார்ல வராங்க இந்த 2 விவசாயிங்க, எங்க அவங்களுக்கு இந்த கார் எங்க இருந்து வந்தது? இதோ ஒரு 50 ஏக்கர் வச்சிருக்காங்க, இந்த 50 ஏக்கர் எப்படி அவங்களுக்கு வந்தது? இது இப்பதானே சம்பாரிச்சது, 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு 50 ஏக்கர் எப்படி வந்தது? இப்படியெல்லாம் கேட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த 6 ஏக்கர் வந்து மூதாதையர் சொத்து, அவங்களுடைய அப்பா வாங்கிட்டு 50 வருஷமா வச்சிருக்க சொத்து. இந்த 6 ஏக்கர் சொத்து மேல அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து சம்மன் அனுப்பியிருந்தாக்கா எப்படி அது வந்து அவரு சவுக்கு சங்கரா யாரும் அவர் பேர் சொல்றீங்களா, அவர் சொல்றது எந்த விதத்துல அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து திசை திருப்புறது தான். கண்ணையன் கிருஷ்ணன் அவங்க 2 பேர் மீது இந்த மாதிரி வந்து ஒரு மணி லாண்டரிங் இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு சாதாரண தவறான கூட ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். ஆனா பல்லர்னு குறிப்பிட்டது வந்து பெரிய தவறு, சாதி பேரை சொல்லிட்டாங்க, இப்படியான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அது வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏதாவது மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை, சாதாரண பிரச்சனை கிடையாது. இடின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை எந்த அளவுக்கு இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் சீர்குலைத்து வைத்திருக்கிறாங்க, அதை வந்து ஒரு ஏவல் ஏஜென்சி ஆக்கிட்டாங்க. இவங்க வந்து ஏவி விட்டாக்கா போய் அது வந்து இதுவரையும் அவங்களுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதிங்க மேல அவங்க ஏவும் போது மக்கள் அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ அரசியல்வாதினாவே ஒரு மக்கள் மத்தியில வந்து அவங்க பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இவங்க அவங்க மேலே ஏவுறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க மேலே ஏவுவாங்கன்றது தான் பொதுமக்களுடைய ஒரு பார்வை. அப்படிதான் இருக்கும். அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒரு விவசாயினாக்கா நாளைக்கு யாருக்கு வராது? தமிழ்நாட்டுல யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி சம்மன் வரலாம்ல. அந்த 2 விவசாயிக்கு வரும்போது இந்த சம்மன், இப்படிப்பட்ட சம்மன் யாருக்கு வேணாலும் வரலாம். இதுதான் பிரச்சனைங்க. இல்ல இப்ப வழக்கறிஞர் பிரவீனா அவங்களுடைய நேர்காணல சொல்லும் போது இது இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு அதான் ஆதாரம் இருக்குதா? இந்த குணசேகரன் வந்து ஒரு ஃப்ரண்ட் மேன், அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் தான். அவர் வந்து நம்ம ஊடகங்கள்லாம் வந்து அவர் தான் வந்து பெரிய வில்லனா அழகாம, அது வந்து அவங்களுடைய பிளான். இது குணசேகரன் வச்சு அங்க அவங்க ஏதோ ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் அந்த மாதிரி லேண்டை வாங்கிட்டு அது பின்னாடி வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோ இல்லை வேற ஏதாவது ஒரு ரிலிஜியஸ் லீடர்ஸ் யாராவது இந்த யோகா மையம் அப்படி இப்படின்னு வைக்கிறதுக்கு, ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமா இருக்கு. அதுதான் காரணம். ஆமா, அதை வந்து அவங்க பின்னாடி வாங்குவாங்க. இன்னைக்கு வந்து அந்த குணசேகரன் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறார். ஏன்னா அவங்க குணசேகரன் தான் அவங்க காட்டுறாங்க. இது திட்டமிட்டு செய்யறது தான் இது. அந்த குணசேகரனுக்கு வந்து அவரை காட்டிட்டு, குணசேகரனை காட்டிட்டு அவர் எல்லாம் வாங்கி அவர் திரும்ப அவங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ நீங்கள் சண்டை வந்துக்கிட்டா நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை தமிழர்களுக்குள்ள சண்டை போட்டுங்க. இந்த விவசாயி வந்து குணசேகரனை வந்து குற்றம் சொல்லுவார், குணசேகரன் விவசாய குற்றம் சொல்லுவார், போலீஸில் போய்ங்க சண்டை போடுங்க, கேஸ் ஆடுங்க, அதெல்லாம். ஆனால் அப்போ நிலத்தை கையகப்படுத்தி வச்சுட்டாக்க அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஓகே, இப்போ இதில் நிர்மலா சீதாராமனுடைய ரோல் நான் அதான் கேட்குறேன். கீழே உள்ள அதிகாரிகள் தவறு செய்யலாம், அல்லது பிஜேபிக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு தவறு செய்யலாம். மொத்தமாக ஒரு இன்ஸ்டியூஷனே வந்து பாழாயிருச்சு, நிதியமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு, அவங்க சீர்கேடை ஏற்படுத்திட்டாங்க, அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். நான் எல்லாம் வந்து நான் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக 20 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டேன். ஒரு அரசியல்வாதி கூட என் ரூமில் வந்து நான் பார்த்ததில்லை. என் ரூமில் வரமாட்டாங்க. சரி, என் ரூமில் வரல, என் கமிஷனர் ரூமுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. அது வந்து இந்த அரசியல்வாதிங்க வந்து போய் ஒரு அரசு அலுவலகத்தில் போயிட்டு ஆதிக்கம் பண்ணுறது, அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதெல்லாம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுங்களில் நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்கும், அது ஆந்திராவில் நடக்கும், எல்லா ஸ்டேட்டுக்கும். நான் மகாராஷ்டிராவில் பாம்பேயில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கேயும் அரசியல்வாதிங்க யாரும் வந்ததில்லை. எங்கள்கிட்ட நேரடியாக ஒரு அரசியல்வாதி நான் வந்து என்கிட்ட
கிட்ட வந்து எனக்கு இந்த ஃபேவர் பண்ணுங்க சார், நல்ல நேர்மையான ஒரு ஃபேவரா கூட இருக்கலாம். ஒன்றிய அரசு ஊழியர்களை வந்து லோக்கல்ல யாருமே இது வரைக்கும் மிரட்டினது கிடையாது, மிரட்டுன்னு வந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து இந்த குணசேகரனுக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ்? இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு, அவர் குணசேகரன் வந்து 10வது கூட படிக்கல, அவருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு சொன்னாவே எழுத கூட தெரியாது அவருக்குன்ற. அப்படி இருக்கிறவருக்கு எப்படி வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவருக்கு சார்பா வேலை செய்வாங்க? அது அவர் சார்பா வேலை செய்யலையே. அப்ப இதை வந்து நீங்க அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் குணசேகரன் யாருன்னே தெரியாம இருக்கலாம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. அங்க நிலத்தை வாங்குறோம் நாங்க, அங்க அந்த குணசேகரன் ஒரு ஆளை வச்சு வாங்குறோம். அங்க ஒரு ஆள் 2 அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை பண்ணிக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு 2 பேரும் உள்ள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மேல இருந்து வந்திருக்கும். அதை தான் இந்த ரித்தேஷ்குமார் செய்யறாரு. ரித்தேஷ்குமாருக்கு என்ன அங்க ஆதாயம் இருக்குது? அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவில வந்து பணம் பண்றதுன்னாக்கா அதை விட பெரிய துறை கிடையாது. ஒண்ணு இல்ல, நிறுவனத்தை ரைட் பண்ணி அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கி வச்சா, அந்த முடக்கின பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணி விட்டா, சட்டப்படி ஓபன் பண்ணி விட்டா கோடிக்கணக்கில் வாங்குவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம்னு வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் முடக்கிட்டாக்கா என்ன ஆகும்? அதுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு, சரிங்களா? ப்ரொஃபஷனலா பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணிடுவோம். அவன் மொத்த பிசினஸ் நிற்கும். அவங்க தண்டனையை கூட அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பிசினஸ் நின்றுட்டாக்கா அது பெரிய விஷயம். அவங்களுக்கு மொத்தமும் முடங்கிடும். எத்தனை கோடி வேணாலும் கொடுக்குறேன்னு வருவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ கோடி எல்லாம் வாங்குற அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது அது, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்போ நீங்க வந்து அங்கித் திவாரி வந்து 30 லட்சம் கட்டாருன்னா அதெல்லாம் அதுவே ஒரு வெரி ஸ்மால் அமௌண்ட், சின்ன அமௌண்ட் அது இடியை பொறுத்த வரையிலும். ஏன்னா அவங்க வந்து 500 கோடி 1000 கோடி ஊழலை பாக்குறாங்க. அப்போ 500 கோடிக்கு 30 லட்சம்லாம் வந்து சாதாரண விஷயம். ஸோ இது அந்த மதுரை யூனிட்ல அது அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்குது. அதுல 30 லட்சமா 50 லட்சமா ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அதுவே சாதாரண இதுன்ற. இந்த நிலம் 6.5 ஏக்கர் எவ்வளவு இருக்கும்? மீறி போனாக்கா 40 லட்சம் இருக்குமா? அதுக்கு எதுக்கு வந்து ஒரு இடி ஆபீசர் வந்து சம்மன் கொடுக்குறாரு? இந்த இடியை வந்து இவங்க நாசப்படுத்தி வச்சுட்டாங்க இந்த அம்மா. ஸோ இவங்க வந்து she has to resign. she is unfit to be a finance minister of India. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இல்லை, இப்போ பிஜேபி ஒரு கட்சி, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதன் காரணமாக கட்சிக்காரர்கள் அப்படி தலையீடு செய்யலாம். அப்ப நீங்க சொல்ற மாதிரி தலையீடு செய்யறது கூட இருந்திருக்கும். அதுக்கு ஒரு நிதியமைச்சரை ஒரு தனிநபரை பொறுப்பாக்க முடியுமா? திரும்ப சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த குணசேகரனுக்கும் இதுக்கும் இதை வந்து நம்ம குணசேகரன் வந்து பெரிய ஆளா காமிக்கிறோம். இதுல நிதியமைச்சர் சொல்லிதான் அதெல்லாம் நடக்குது. இது அங்க டெல்லியில இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அது நடந்திருக்கும். ரித்தேஷ்குமார் பர்டிகுலரா கேக்குறேன். அது நிதி அமைச்சர் இல்ல, நிதி அமைச்சரா இல்லாம இருக்கலாம். ஆனா நிதி அமைச்சர் வந்து தன்னுடைய துறையில மத்த மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு மேல இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இப்போ பிஎம்ஓவா இருக்கட்டும் அல்ல ஹோம் மினிஸ்டரா இருக்கும், இவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் எப்படி இதை செய்ய அதை செய்யன்னு இருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அமைச்சருடைய கட்டுப்பாட்டுல துறை இல்லைன்றீங்களா? இந்த விஷயத்துல கிடையாது. இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? நிர்மலா சீதாராமன் மீதான விமர்சனங்கள் என்னென்ன தவறு செய்யறாங்க? இடின்றது ஒரு அம்சம், இது மட்டுமே தான் தவறு, மற்ற இதெல்லாம் சரியா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இன்கம் டேக்ஸ், இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் 2017 ஜனவரி பிப்ரவரியில வந்து அப்போ சீஃப் செக்ரட்டரியா இருந்தார் இல்லைங்களா, ராம்மோகன் ராவ். அவர் வீடை வந்து போயிட்டு சர்ச் பண்றாங்க. சரி, அவர் வீடை சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரியேட் போறாங்க. செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம் தமிழ் கோட்டைக்கு போறாங்க. அங்க போயிட்டு பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் ராணுவத்தை வச்சுன்னு உள்ள போய் இதுவரையிலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோட்டையில, இப்போ நம்ம கோட்டையில போயிட்டு தமிழர்கள் ஆட்சி செய்யும் ஒரு கோட்டையில, தமிழ்நாடு அசம்பிளி இருக்கிற ஒரு கோட்டையில போயிட்டு பேராமிலிட்டரி வச்சுன்னு போய் உள்ள போய் செக் பண்றாங்க. சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குதா? இடம் கொடுக்குது. ஒரு இடத்துல அவர் வீட்டில் வந்து சோதனை போடுறாங்க. அந்த சோதனை போடும்போது அங்க வந்து சில எவிடன்ஸ் கிடைக்குது. இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து வேற இந்த செக்ரட்டரியேட்ல அவருடைய ஆபீஸ்ல பதுக்கி வச்சிருக்காருன்ற எவிடன்ஸ் கிடைச்சா அங்க போய் செக்ரட்டரியேட்ல போயிட்டு அவங்க சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணது சட்டப்படி பண்ணலாம், அதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா அங்கிருந்து என்ன எவிடன்ஸ் எடுத்தீங்க? அவருடைய ரூமுக்கு போய், ஆபீஸ் போய், சிஎம் ரூமுக்கு பக்கத்து ரூம், அதாவது அந்த ரூம்ல போய் நீங்க என்ன எவிடன்ஸ் எடுத்தீங்க? என்ன கேஸ் போட்டப்பட்டது? அவனுங்களை இதுவரையிலும் 7 வருஷம் ஆச்சு. என்ன கேஸ் போட்டீங்க? என்ன பேரம் பேசி விட்டீங்களா அவரை? என்ன நடந்தது? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆன உடனே அதை கேட்டிருக்கணும். யூ ஷுட் ஹவ் ரிட்டன் லெட்டர் டு தி இன்கம் டாக்ஸ். நிர்மலா சீதாராமனுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கணும். அவங்க சட்டப்பூர்வமா ரெய்டு நடத்திருக்காங்க. எங்களுக்கு ஆவணம் கிடைக்கல. ஓகே, ஆவணம் கிடைக்கலன்னாக்க கிடைச்சதுன்னு தானே சொன்னாங்க. கிடைக்கலன்னு அன்னைக்கு சொன்னாங்களா? கிடைச்சதுன்னு சொல்ல, இந்த இது ரூம் இங்க இது பண்ணது கிடைச்சதுன்னு சொல்ல, கிடைக்கலன்னு சொல்ல. நீங்க எந்த எவிடன்ஸ் வச்சுன்னு நீங்க வந்து கோட்டை உள்ள வந்தீங்க? கேட்கணுமா இல்லையா? அது சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கேஸ் போட்டிருக்கணுமா அவர் மேல? இப்ப அவ்வளோ
கோட்டை உள்ள போயிட்டு சர்ச் பண்ற அளவுக்கு அது வந்து இஷ்யூ இருக்குது இல்லையா? உங்களுடைய இன்கம் டாக்ஸ் உடைய வியூஸ் இல்ல வியூல அவங்களுடைய பார்வையில அவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஒரு பேர்ல? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தமிழக மக்களை இருக்கிற முதலமைச்சர் இல்லாத வருங்கால முதலமைச்சர்ல இருந்து அங்க இருக்கிற தமிழ்நாட்டுடைய IAS ஆபீசர் IPS ஆபீசர் எல்லாருக்கும் ஒரு த்ரெட். அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை. நாங்க நினைச்சா உங்களை எங்க வேணாலும் வந்து சர்ச் பண்ணுவோம், எங்க வேணாலும் வந்து பரிசோதனை பண்ணுவோம், உங்க மேல கேஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட உங்களை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், ஜாக்கிரதைன்றத ஒரு இதை தான் அவங்க கொடுத்தாங்க. தமிழக முதலமைச்சருக்கு கொடுத்த ஒரு இல்ல அத மிரட்டல்னு சொல்ல முடியுமா? மிரட்டல் தான். மிரட்டல் இல்லைன்னாக்கா இன்னைக்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா மிரட்டல் இல்லை. இன்னைக்கு அதுக்கு எவிடன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா மிரட்டல் இல்லை. இல்லைன்னா அது மிரட்டல் தான். அன்னைக்கு அந்த இவர சீஃப் செக்ரட்டரிய அவரு வந்து அந்த ஜெயலலிதாவுடைய அந்த மரணத்தில் உள்ள என்ன மர்மங்கள்ன்றது அவருக்கு தெரியும். அதுக்காக தான் போயிறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அதுக்காக தான் போனாங்க. ஜெயலலிதா உள்ள மரணத்தில் உள்ள மர்மம் வந்து சசிகலா அவர்களுக்கு தெரியும், சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும், OPSக்கு தெரியும். இந்த 3 பேருக்கு வந்து அதாவது இவங்க வந்து அதுல இன்வால்வ் ஆகல இல்லைங்களா? அவங்க இன்வால்வ் ஆகல. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். சோ இது மத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் மெயினா இருக்கிறவங்க. அதுல மர்மம் ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க, குணப்படுத்த முடியல, இறந்துட்டாங்க. இல்லையா? ஆறுமுகசாமி கமிஷன் அப்படி சொல்லலையே. அவங்க வந்து ஆறுமுகசாமி கமிஷன் என்ன மர்மம், அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்லாம் ரெக்கமெண்டேஷனே பண்ணியிருக்காங்களே. அப்போலோ மருத்துவமனை மேல அவங்க குற்றச்சாட்டே வச்சிருக்கிறாங்களே. முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து இப்போ 28 செப்டம்பர் 2016 அவங்க சீரியஸ் ஆகுறாங்க ஜெயலலிதா அவர்கள். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இதயத்தில் வந்து வெஜிடேஷன், அதை கட்டின்றது ஒரு 12 to 14 சென்டிமீட்டர் வரையிலும் ஒரு கட்டியும், ஒரு 7 சென்டிமீட்டர் ஒரு கட்டியும் இருக்குது. அந்த கட்டியை வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து அகற்றணும். அப்படி இல்லைன்னாக்கா வந்து 4 வாரத்தில் இப்போ மருந்து கொடுத்தா 2 வாரத்துலையோ 4 வாரத்துலையோ அதை அகற்ற முடிஞ்சு அகற்றலாம். இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணல, மருந்து கொடுத்தே அகற்றலாம்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதி ரிச்சர்ட் பேலே வராரு. அவர் வந்து பரிசோதித்து பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நம்ம ஏர் ஆம்புலன்ஸில் வந்து நான் இவங்களை லண்டனுக்கு கூப்பிட்டு போகிறேன், நானே ஏர் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறேன்றாரு. இவங்க விடலை. அப்போலோ ஹாஸ்பிட்டல், யார் அப்போலோ ஹாஸ்பிட்டலு விடலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டி இருந்தாக்கா அது வந்து இதயத்தில் கட்டி இருக்கும்போது அந்த மற்ற சர்க்கரை வியாதி இதெல்லாம் வந்து செகண்டரி. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, டீம், அந்த டீமுடைய ஹெட்டே வந்து கார்டியோ தொராசிக் சர்ஜன் இருக்கணும். கார்டியோ தொராசிக் சர்ஜன் வந்து ஜெயலலிதாவை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கார்டியோ தொராசிக் சர்ஜனே வந்து எக்ஸாமின் பண்ணல. கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நியமிச்ச நிபுணர்கள் டாக்டர் 5 டாக்டருங்க, அவங்கள வந்து ரூம்ல உட்கார வச்சு டிவி பார்க்க வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு டைம் கூட அவங்க ஜெயலலிதாவும் பார்க்கல, சிகிச்சையும் கொடுக்கல. என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? யார் கொடுத்தது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்க அங்கிருந்து சொல்றது தான் இங்க செய்யறாங்க. வேற யார் கொடுக்குறாங்க அந்த அதிகாரத்தை? ஜஸ்ட் சசிகலா. எல்லாரும் அன்னைக்கு வந்து சசிகலா நீங்க உண்மையை சொல்றேன். இப்போ இதுல வர்றது ஆறுமுகசாமி கமிஷன்ல கிட்டத்தட்ட நவம்பர்ல வந்து சசிகலா தான் வந்து அமெரிக்காவில் வந்து ஷமி சர்மான்னு ஒரு கார்டியோ தொராசிக் சர்ஜனை வர வச்சிருக்கிறாங்க. கார்டியோ தொராசிக் சர்ஜனை இவங்க இது பண்ணல, அவங்க தான் ஒரு கார்டியோ தொராசிக் சர்ஜனை வர வச்சு, உலக புகழ்பெற்ற கார்டியோ தொராசிக் சர்ஜன் வர வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி அன்னைக்கே அவங்க வந்து நான் இன்னைக்கே வந்து ஆஞ்சியோ பண்றேன்னு இருக்காங்க. அந்த ஆஞ்சியோ பண்றதுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து விடலை. இப்போ உடல்நிலை தேறிட்டு வராங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னுட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் வந்து சசிகலா அவர்கள்ன்ட்டு அவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தோம். மக்களும் அதை நம்பினாங்க. சிலர் வந்து வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அதை பரப்புனாங்க அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அதில் போனீங்கன்னா அது ஒரு சாப்டராக நம்ம போவோம். நீங்கள் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, துணை கமிஷனராக இருக்கிறீங்க, நீங்கள் அரசு அதிகாரி, நீங்களும் ஜிஎஸ்டியில் வேற இருக்கிறீங்க, உங்கள் துறை சார்ந்த அமைச்சரே நீங்கள் விமர்சிக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வராதா? நான் 2009 வந்து நான் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தேன். 2009 பிப்ரவரி 3 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரம். அப்போ நான் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டு ஒரு வருஷம் 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்கொயரி வச்சு பனிஷ்மெண்ட் 2 வருஷம் பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் 2016 ஆகஸ்ட்ல முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அன்னைக்கு அடிஷனல் கமிஷனர் போஸ்ட் கொடுக்கணும். அது கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. சட்டப்படி கொடுக்க வேண்டியது, அதை கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஏன்னு கேட்டாக்கா, இந்த பனிஷ்மெண்ட் அவ்வளவு நீ செஞ்ச குற்றம் என்ன குற்றம், இலங்கை தமிழர்களுக்கு நான் உண்ணாவிரத குற்றம், அது பெரிய குற்றம். அந்த குற்றத்தினால அது நேச்சர் ஆஃப் த குற்றத்தை கருதி நாங்கள் வந்து ஃபர்தராகவும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு ஆர்டரே கொடுத்துட்டாங்க. அது கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டில் இன்னும் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது, இன்னும் வரல. நான் இப்போ வந்து இந்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். எனக்கு 2016 அன்னைக்கு எனக்கு அடிஷ்னல் கமிஷனர் பாஸ்ட் வந்திருந்தாக்கா எனக்கு வராதுனால 50,000 ரூபாய் மாதம் சம்பளத்தில் கட்டாச்சு. இன்னைக்கு எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கமிஷனர் போஸ்ட் வந்திருக்கணும். இன்னைக்கு எனக்கு வந்து
80,000 மாதம் சம்பளத்தில் கம்மியாக வருது. இப்போ என்னுடைய பசங்களை படிக்க வைக்கிறதுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. 3 பசங்க வந்து காலேஜில் ஃபீஸ் கட்டுறது படிக்க வைக்கிறது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பயே நான் வந்து ரெசினேஷன் கொடுக்குறேன். அதை கொடுத்து இந்த 2009 ரெசினேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், 2014 கொடுக்குறேன், 17 கொடுக்குறேன், 19 கொடுக்குறேன், இப்போ கொடுத்துருக்குறேன். ஸோ என்னை அப்போ 2009 அங்கே ரெசினேஷன் அக்செப்ட் பண்ணேன். நான் வெளியே போயிட்டு நான் கன்சல்டன்சி ஆரம்பித்து நான் இப்போ அட்லீஸ்ட் எனக்கு பண பிரச்சனை இருந்திருக்காது. இன்றைக்கி வந்து நான் வந்து பேங்க்கில் பர்சனல் லோன் எடுத்து பசங்களை படிக்க வைக்க வச்சு சிபில் ஸ்கோர் போயிட்டு லோனை கட்ட முடியாத கஷ்டப்பட்டு இருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் எனக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடாது, என்னை வந்து இருக்கிற மாதிரியே டெப்டி கமிஷனராக வச்சு கடைசியில் எனக்கு டெப்டி கமிஷனர் வெளியேற்றணும்னு பார்க்குறாங்க. சரி, அவங்க அதை செய்யட்டும். நான் வந்து வெளியே வந்து நான் என்னுடைய சமூக பணியை செய்யணும்னு நினைக்கிறேன். உடலை இவங்க அப்போ நான் உள்ளே இருந்து பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு பெரிய ரிஸ்க் தான் எடுத்திருக்கிறீங்கன்னு தோணுது. ஒரு அரசு பதவியிலிருந்து இந்த விமர்சனங்களை சொல்கிறீங்க. இருந்தாலும் இந்த துணிச்சல்ன்றது இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான துணிச்சலாகவும் இருக்குது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.